42 சைஸ் க்ளோஸ் நெக் பிளவுஸுக்கு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி செய்யலாம்னு பாக்குறேன். 7.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறணும். அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிட்டு 8.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறணும். இந்த ஷோல்டர்ல வந்து 3.5 இன்ச், அதுல இருந்து 8 இன்ச்சு 8.5 இன்ச்சு வரையும் இறக்க கொடுத்துக்கலாம். 8.5 இன்ச்சு வரையும் இறக்க கொடுத்து இப்படி இந்த இடத்துல இருந்து 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிட்டு இதுல தான் இப்ப மேல இருந்து 14க்கு ஒரு புள்ளியும் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கோடை நம்ம பேக்கா அடியில கோடு போட்டுட்டு இந்த இடத்துல தான் டாட் மார்க், இந்த கோடு இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச்சும் இங்க இருந்து 1 இன்ச்சு கொடுத்து இத போட் ஷேப் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டு இதுல 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு ரெண்டு பக்கம் டாட் மார்க் பண்ணிக்கிறணும். இந்த டாட் எண்ட்ல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப் இந்த இடத்துல 1.5 இன்ச்சு வச்சுட்டு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டாட் முடிகிற இடத்துல இருந்து இங்க இருந்து 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு இங்கிட்டு ஒரு டாட் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வரையில இன்னொரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளிக்கிறணும். அப்படி கிராஸா இப்படி போட்டாச்சு. இது ரெண்டும் மிட் பாயிண்ட் போட்டுட்டு இங்க இருந்து 1.25 இன்ச்சு கொடுத்து கர்வ் இப்படி வரைஞ்சிடணும். இதுதான் ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ். அப்ப நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து இப்படிதான் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ரஃபா காமிச்சிருக்கேன். பெர்ஃபெக்டான நம்ம மார்க்கிங்ல போடல அழகா வந்துரும். இவ்வளவுதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட். இப்ப இந்த சைஸ் இது 8 இன்ச்சு பேக் இறக்கம், 3.5 இன்ச்சு அகலம், ஷோல்டர் 7, ஆர்ம் இறக்கம் வந்து 8.5 இன்ச்சு, உடம்பு வந்து 10.5 இன்ச்சு. இங்க இந்த வேஸ்ட் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு இங்க 9.5 வேணும். இந்த டாட் போக 9.5 வேணும். அப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து டாட் எவ்வளவு இருக்குன்னு அளந்துக்கிறணும். அந்த அளந்த பகுதியை மத்த டாட் முடிகிற இடத்துல இருந்து வச்சு 9.5 எந்த இடத்துல வருதோ அங்க மார்க் பண்ணி கிராஸா அப்படி மார்க் பண்ணிக்கிறணும். அதுக்கு பிறகு நீங்க சேம் அலவுன்ஸ் விட்டுக்கிறணும். அதே மாதிரி இதுக்கு 1/2 இன்ச்சு சேம் அலவுன்ஸ் விட்டுறணும். அதே மாதிரி இந்த 1/4 இன்ச் இந்த கை பிடிச்சி தைக்கிறதுக்கு ஆர்ம் ரவுண்ட் தைக்கிறதுக்கு விட்டுக்கணும். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கணும். நெக்கு வந்து இந்த இதுக்குள்ளேயே நம்ம மார்க் பண்ணிக்கிறணும். உள்ளுக்குள்ளேயே